இதெல்லாம் தாண்டிடுவோம் நம்ம. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து தெலுங்கர் ஆட்சி நடந்ததால ஏற்பட்ட நன்மைகள் என்ன? அதாவது எனக்கு தெரிந்தவரை ஜாதி பிரிவுகளை உண்டாக்கியவர் நாயக்க மன்னன். ஐயா, நீங்க பாண்டிய மன்னன் ஆட்சி செய்ய இயலாது போய் முஸ்லிம்கள் இந்த நாட்டை பிடிச்சு டெல்லி சுல்தானுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த காலத்துல மக்கள் மிகுந்த துயரமுற்று மிகுந்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்த காலகட்டத்துல கம்பனார் இருமுறை படையெடுத்து 2வது முறை வெற்றி பெற்று இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஆட்சியை கொடுத்ததோட மட்டுமல்ல, ஆங்காங்கே குளங்களை எல்லாம் வெட்டி வாய்க்கால்கள்ல தண்ணீரை கொண்டு போய் விவசாயம் பண்றதுக்கும், அதே மாதிரி கிணறுகளை வெற்றி ஏத்தம் போட்டு தண்ணி இறைக்கிறதுக்கும். நீங்க நிறைய பேர் சொல்றான், அப்ப பாண்டியன் காலத்துல எல்லாம் வந்து அவன் எல்லாம் சோறு பண்ணாம இருந்தானுங்களா, விவசாயம் பண்ணாம இருந்தாங்க. விவசாயம் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னா, ஆத்துல தண்ணி வரும், அதை கோந்து வாய்க்கால் மாதிரி தோண்டி விட்டு அந்த தண்ணியை போய் எடுத்து பண்ணுவான். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை கம்மி, அந்த மக்கள் தொகைக்கு தேவையான விளைச்சல் நெல் விளைஞ்சது, அதனால அவங்களுக்கு போதுமானது. இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டுல அப்படி அல்ல. இன்னைக்கு நமக்கு வந்து 142 கோடி மக்கள் வாழ்ற இந்தியால இன்றைக்கு எங்க பார்த்தாலும் விவசாயம் பண்ணணும், விவசாயம் வந்து இடுபொருளுக்கு அதிகமான செலவு பண்ணாதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட முடியுங்கிற சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால நாங்க நாயக்க மன்னர்கள் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம். குடிமையியலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்வதெல்லாம் முற்றிலும் மறுக்கப்படல. என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கர்கள் எப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க? நீங்க சொல்றது 100க்கு 100, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. இவங்க நாயக்க மன்னருடைய ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னனே தவிர, நாயக்கர் எங்க இருந்தோ அங்க இருந்து வந்தது. அந்த ஒரு ராஜா வர்றான், படையெடுத்து ஒரு மன்னன் வர்றான்னா அவன் கூட எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்க? ஒரு வீரர்கள் வருவாங்க, கணிசம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர். ஆயிரக்கணக்கான பேர்லாம் அந்த காலத்துல படை இல்ல, 100-150 பேர் அந்த படை இருந்தாலே பெரிய விஷயம், புரியுதுங்களா? அந்த வாழ்ந்த அந்த காலத்துல மிஞ்சி போனா ஒரு 200 பேர் வந்திருப்பான். இந்த 200 பேர் அவன் மட்டும்தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி பிள்ளைய தேடி அதுல பாதி பய போயிருப்பான். இளவட்ட பயிலுக்கு தான் இந்த ஊர்ல இருந்திருப்பான் அந்த காலத்துல. இவங்க மாத்திரம் இருந்தாக்க அன்னைக்கு நாயக்கருடைய ஆட்சி வந்துருமா? அப்படி இல்ல. இங்க தெலுங்கர்கள் எப்ப இருந்தாங்கன்னா தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க. தெலுங்கர்கள் தமிழர்களா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. தமிழர்கள் தெலுங்கர்களை தமிழர்களா வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல இந்த பார்ப்பனர்கள் வந்து அந்த காலத்திலேயே நான் சொல்றதெல்லாம் வந்து முன்னையே வந்து சான்ஸ்கிரிட் வந்திருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல ஒண்ணு சொல்றாங்க, 2ஆம் நூற்றாண்டுல சொல்றாங்க. அப்பயே பார்ப்பனர்கள் வந்ததுனால அந்த சான்ஸ்கிரிட்ட தமிழோட கலக்குறாங்க. தமிழோட கலக்கும் போது இது ஒரு புது மொழியா இருக்கேன்னு நான் கத்துக்கிறேன், நீங்க கத்துக்கிறீங்க, அவரு கத்துக்கிறேன். என்னுடைய ஒரே கேள்வி, இதுக்கு முன்னாடி பலர் கேட்டிருக்கலாம் அந்த கேள்வி. இப்ப வந்து ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் வந்து நாயக்கர் ஆட்சி வரும்போது இங்க குடியேறவர்கள் அல்ல, அதற்கு முன்னரே நாங்க வந்தவர்கள் என்ன சொல்லப்போனா இங்கே நாங்க இருக்கக்கூடியவங்க. சரி, அது தமிழர்கள் நாங்க தமிழ் பேசி கொண்டிருந்தீர்கள் சார். தமிழ் பேசிக்கிட்டு தமிழ் கூடிய எப்படி தெலுங்கு பேச ஆரம்பித்தீங்க? அடிஷனல் லாங்குவேஜ். எப்ப அந்த மொழியில வந்து ஒரு மொழி கலக்கும் போது எப்படி ஒரு 16 வயது பருவம் அங்க ரோட்ல போகும்போது நம்ம கண்ணை என் வயசுக்கு அப்படி பார்க்க தோணுதோ, அது மாதிரி இந்த மொழியில கலப்பினம் வரும்போது அதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு புதுமானியான மொழியா இருக்கு, இதை பார்க்கலாமே, இதை படிக்கலாமே படிக்கிறோம். அது அடிஷனல் லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் தெலுங்கர்கள் அல்ல, தமிழ் பேசக்கூடிய தெலுங்கர்கள். இல்ல, என்னுடைய நீங்க கரெக்டா சொல்லணும், தமிழ் பேசக்கூடிய தெலுங்கர்கள். என்னுடைய கேள்வி நான் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி? அதாவது வந்து பொதுவாகவே தாய்மொழி என்பது தாயின் மூலமா வருது. குழந்தை பிறந்தவுடனே ஒரு தாய்ப்பால் புகட்டி அதோட மொழியையும் அவனுக்கு புகட்டுவார். அப்படியாக இங்கே இருந்த தமிழர்கள் தெலுங்கு தாய்க்கு பிறந்தவர்களாக இந்த தெலுங்கு இப்ப இருக்கு தெலுங்கு பேசுற. ஐயா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம். கண்டிப்பா யாரும் நாங்க மாமா மச்சான தான் உங்களை பாக்குறேன் சொல்றேன். இங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாங்க வந்து பங்காளிக தான். மாமே மச்சாங்கிறது ஒரு பக்கம், நாங்க பங்காளிக தான். நாங்க வேற ஆள் இல்ல. நாங்க அடிஷனல் லாங்குவேஜ் கத்துருக்கோம். உங்களுக்கு துப்பும் இல்ல துவரும் இல்ல. நீங்க தமிழ் மட்டும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தெலுங்கு கத்துருக்கோம், மலையாளம் கத்துருக்கோம், கன்னடம் கத்துருக்கோம், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கோம், சான்ஸ்கிரிட். ஏன் இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சேர்க்காம வெறும் தெலுங்கு
ஐக்கியம் மட்டும் என்று பேசிக் கொண்டிருக்கீங்க. அதுதான் என்னோட கேள்வி. இங்க பாருங்க, நீங்க மொத்தமா நீங்க இங்க பாருங்க, மலையாளம், கன்னடம், நான் எங்க பேசினேன்? நான் திராவிடம் திராவிடம் என்னங்கய்யா முதல்ல சொல்லுங்க. திராவிடம்ங்கிறது வந்து இந்த திராவிட மொழி குடும்பங்கள் எது? தமிழ், மலையாளம், கன்னடம், தூளுவம், தெலுங்கு, இந்த 5 மொழிகள் கலந்த கலப்பினம் தான் வந்து இது. இதுல இன்னும் அடிஷனலா சொல்ல போனோம்னா குஜராத்தி சேர்த்துக்கிடலாம், இது சேர்த்துக்கிடலாம், நம்ம மராட்டி சேர்த்துக்கிடலாம். இதெல்லாம் கூட இந்த எல்லாம் பேசுறது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் சேர்ந்து திராவிடன்றீங்க. எந்த அடிப்படையில ஏற்றுக்கொள்வது? இப்ப நான் தமிழ் பேசுறேன், நீங்க தெலுங்கு பேசுறீங்க. இருங்க சார், எந்த அடிப்படைனா என்னைக்கு உங்களுக்கு இந்த புத்தி வந்துச்சு? 1962 நம்ம வந்து 1957 போராட்டம், 56 அதுக்கப்புறம் 57 ஸ்டேட் பைபிரிகேஷன். ஆமா, ஸ்டேட் பைபிரிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடுன்னு வந்து சென்னை மாநிலம் பிரிக்கப்பட்டது. சென்னை மாநிலம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து இதே சென்னை மாநகரம் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது? சென்னை மாநகரம் பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த சென்னை மாகாணம் எல்லாத்துக்குமான தலைமையா இருந்துச்சு. நிச்சயமா எல்லாத்துக்கும், கேரளாவுக்கு. அது மட்டும் இல்ல, இலங்கைக்கும் தலைநகரம் இங்கதான். இலங்கை வந்து ஒரு தனி பிரிட்டிஷ் தனி பிரிட்டிஷ் ஆட்சி. கொஞ்சம் அதாவது அவங்க பிரிட்டிஷ் தனியா ஒரு பிரதம அமைச்சர் இருந்தாரு. அது வந்து அது வந்து 2 பாக்கா பிரிக்கணுங்க. அங்க வந்து ஒரு பகுதி வந்து பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு, ஒரு பகுதி வந்து சென்னை பிரிட்டிஷ் தான் சென்னை மாநிலத்தோட இணைஞ்சிருந்தாங்க. பாதி இலங்கை வந்து சென்னையோட இருந்துச்சு. அதே மாதிரி மராட்டியத்துல ஒரு பாதி இங்க இருந்தது. சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் அன்றைக்கு சென்னை மாகாணம். சென்னை மாகாணங்கிறது இந்த பகுதிகள்லாம் சேர்ந்ததுதான். இதுல இன்னும் சொல்ல போனா கேரளால கூட ஒரு பகுதி சென்னையோட வராம இருந்தது, சென்னை மாநிலத்தோட இணையாம இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இருந்தது. இதே திருவிதாங்கூர் இருக்க, நீங்க ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலத்துல கப்பங்கட்டளைன்னு 2 முறை படையெடுத்து அவங்கள ஓட விரட்டி அதுல 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்களே. யாரு? திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட வந்து நாயக்கர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நாயக்கர் 2 முறை தோல்வி அடைஞ்சு 3வது முறையா படையெடுத்து போய் வெற்றி பெற்று அவங்கள கைது பண்ணி கொண்டுட்டு வந்து, அம்மா நான் ஒழுங்கா கப்பம் கட்டுறேன், நான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண. ஆனா நீங்க சொல்ற அவ்வளவு வலிமையா இருந்த நாயக்கர ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் விழுந்துட்டாங்க. ஆனா திருவிதாங்கூர் சமஸ்தானம் நம்ம இந்தியா சுதந்திரம் பெறும் வரை ஒரு தனி நாடாகவே இருந்தது. நான் என்ன சொல்றேன், திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருந்தது காரணம் நம்பூதிரிகள். புரியுதுங்களா? அவர் நம்பூதிரிகளா? அவர்கள் தாய்மொழி தமிழ் என்று சொல்கிறார்கள் இல்லையா? தாய்மொழி தமிழ் தாங்க. நம்பூதிரிங்கிறவன் வந்து நீங்க ராஜராஜ சோழனுடைய ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும். நம்பூதிரிகள் பிராமண வகுப்பை சார்ந்தவராங்க. கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் ராஜராஜ சோழனுடைய ஹிஸ்டரி, ராஜேந்திர சோழனுடைய ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா, அந்த ராஜராஜ சோழனுடைய புதல்வன் இருக்கானே, அவனே வந்து அதுக்கு முன்னாடி நடந்த சுந்தரராஜ சோழனுடைய ஒரு ஒய்ஃப் வந்து கேரளத்தை சேர்ந்த பெண்ணு, நம்பூதிரி பெண்ணு. ஒண்ணு தெலுங்கு பொண்ணும். இது தொடர்ச்சியா எப்படி இதை நம்ம ஒரு பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்க முடியாது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க, இப்ப நீங்க சமீபத்துல ஒரு பேட்டியிலோட பார்த்தேன், இலங்கையை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்போர் இப்ப தற்போது ஆண்டு கொண்டிருப்போர் ராஜபக்சே கூட தெலுங்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆமாங்க, அங்க இருக்கக்கூடிய சிங்கள மொழியே வந்து தெலுங்கு மொழி தான். தெலுங்கு மொழி தெலுங்கு மொழியிலிருந்து உருவாக்கப்பட்ட பிரெயில் மொழி. ஆமா, அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுந்தரராஜ சோழனுடைய காலத்துல அவங்க ஒரிசால இருந்து வந்த மக்கள் என்று சொல்றாங்க. ஒரிசால இருந்து யார் வந்தா? அந்த ஒரிசா யாரோட கண்ட்ரோல் இருந்தது? தெலுங்கனுடைய ஆதிக்கத்துலதான் இருந்தது ஒரிசா. வங்காளர்கள் எல்லாம் இல்ல. அதுல ஒரு இருக்கலாம், ஒரு பகுதி இருக்கலாம். அங்க இருந்தது தெலுங்கு மன்னர்கள். அந்த தெலுங்கு மன்னர்கள் மதுரை மன்னன், நீங்க இன்னும் ரொம்ப ஹிஸ்டரி போகாதீங்க. மதுரை மன்னன் வந்து, நான் எல்லாமே சொல்றேன் பேரு, அவன் பேரும் சுந்தர சோழன் தான். அந்த சுந்தர பாண்டியன், அந்த சுந்தர பாண்டியன்கிறது தெலுங்கு மன்னனுக்கு அந்த பேரை வைக்கிறாங்க. சுந்தர பாண்டியன் சுந்தர சோழன் தான் சார். சுந்தர சோழன் வந்து அது தெலுங்கு மன்னன், பாண்டிய மன்னன் இல்ல. அப்ப இருந்த ஒரு சிற்றரசா இருக்காங்க. அவங்களோட துணை கொண்டு இவங்க படையெடுத்து அங்க போறான். யாரு போறான்? சுந்தர சோழன் போறான். படையெடுத்து போய் இங்க இருந்து போனது
வெறும் 1000 2000 தான் ஒரு கப்பல்ல இவங்க பாய்மர கப்பல்ல போறாங்க. அங்க 5000 பேரோ 10,000 பேரோ வந்து அவ்வளவு பேர்த்தையும் வெட்டு கொண்டு போடுறான். கொண்டு போட்ட உடனே அந்த அரசன் வந்து காலில் விழுந்து நான் தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே இவங்க நமக்கு தான் எப்பயுமே இலகின மனசாச்சு வாங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்து அவங்கள கொண்டுட்டு வந்து மறுபடியும் சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு இங்க இருந்து போன 5000 படையில 4000 படையை அங்கேயே நிப்பாட்டிட்டு 1000 படை வீரர்களோட வந்து நீ ஆட்சி பண்ணு எங்களுக்கு கப்பம் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. புரியுதுங்களா? அன்றைக்கு போன அந்த சோழ மன்னன் தெலுங்கு மன்னன் அன்றைக்கு அந்த தெலுங்கு அங்க தெலுங்குல தான் அங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க. பிரமாணம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அங்க ஆட்சி பண்றாங்க. அது பண்ணி நாளாக அது மறுவிடுது. மொழி மறுவுது. மொழி மறுவினாலும் இன்னைக்கு வந்து ராஜபட்ச ஆட்டம் எல்லாம் எதுக்கு திருப்பதிக்கு வர்றான்? அவன் வந்து கும்பிடுற சாமி எந்த சாமியை கும்பிடணும்? புத்தரை தானே கும்பிடணும். எதுக்கு இங்க வர்றான்னா அது எங்களுடைய தொடர்ச்சி. இல்லை, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சிங்களம் என்பது தனி, தெலுங்கு என்பது தனி. இங்கே நாயக்கர் ஆட்சி காலத்தில் தெலுங்கு தளபதிகளாக அங்கே ஆட்சி நடந்த போது, மதுரை நாயக்க மன்னர் ஆட்சி செய்த போது அந்த பகுதியும் கைப்பற்றி அங்கு இவர்களுடைய தளபதிகளை அமர்த்தியதாகவும் அவர்களின் வாரிசுகள் சேர்ந்தவர்கள் தான் திரு ராஜபக்சே அவர்கள் என்று உறவினர் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தான் நேரடியாகவே சிங்களமும் தெலுங்கல் தான் என்று சொல்வது எனக்கு கொஞ்சம் இன்னும் டீப்பா நீங்க நிறைய படிக்கணும். ஒரு 5000 ஆண்டுகள் ஹிஸ்டரியை படிக்கணும். 5000 ஆண்டுகளுக்கு இப்ப இங்க இருக்க தமிழர்கள் இங்க இருக்க மக்கள் எல்லாம் 5000 ஆண்டுகள் ஹிஸ்டரி எங்க இருந்து படிக்க முடியும்? எங்க புக் இருக்குங்க? இப்ப நீங்க சமீபத்துல கீழடி நாகரிகம் பேசும்போது கூட சொன்னீங்க, அது மிக பழமையான நாகரிகம். கிட்டத்தட்ட 1500 மொத்தமே வந்து நம்ம இந்தியா சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா வெறும் 5000 ஆண்டுகள் தான். அதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற நாட்டுல மக்கள்ங்கிறதே இல்லை. அது வாட்டுக்கு கண்டமேனி கடந்துச்சு. பழங்குடியினர். ஆமா, அது எங்க இருந்து நமக்கு ஈஜிப்ட் இதுல இருந்து தான் வருது. எங்க நம்ம ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து அப்படியே மருவி குடிகள் மருவி வந்து காபூல் வழியாக பாகிஸ்தான், இப்ப இருக்க பாகிஸ்தான் எப்படி கைபர் கனவா வந்து இந்த பக்கம் காபூல் ஆப்கானிஸ்தானா? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரதான் கைபர் புலன்களாமா. அது வழியா தானே எல்லா ஆரியர்கள் எல்லாம் பார்ட்னர் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. அது வந்து கைபர் கனவா. இன்னொன்னு பாரசீக வழியா ஒருத்த வருவாங்க. பாரசீக வழியா வர இது பாரசீகம் தான். இந்த வழி வந்து பாரசீகம். இந்த காபூல் வழியா இந்தியாவில் சொராசியன்ஸ் பார்சிஸ் வந்து இமயமலைக்கு வர்றாங்க. இமயமலையில இருந்து இறங்குறாங்க. இறங்கி ஒரு கூட்டம் இறங்கும் போது வர்ற வழியில என்னென்ன பொருள்கள், அதாவது சாப்பாட்டு உணவு வித்துக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு எடுத்துட்டு கொண்டு வர்றாங்க. ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தான் நம்ம வர்றான். வந்த போது அப்ப என்ன பண்றோம், ஒரு பிரிவு வந்து இந்த பக்கம் வர்றான், ஒரு பிரிவு வந்து அந்த பக்கம் போறான். அங்கிட்டு போனவன் ஹிந்தி பேசினா, இங்கிட்டு வந்தவன் போறாமே வந்து தமிழ் பேசினான். அன்றைக்கு தமிழ் அங்கிருந்து வந்தவன் பூரா தமிழ் தான். எங்க இருந்து வந்தவன் பூரா அந்த நீங்க சொல்ல பாகிஸ்தான் பகுதியிலும் வந்து ஆமா இன்றும் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லப்படுகிற அந்த பரந்த வெளியில இன்னைக்கு வந்து தமிழ் பெயர்கள் கொண்ட கொற்றவை, மாறன், பட்டி போல தமிழ் பெயர்கள் இன்றும் பேசப்படுகிறது. நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து 80% தெலுங்கருடைய ஆட்சி இந்தியாவில இருந்துச்சு. தமிழருடைய ஆட்சி ஆசியா கண்டம் பூரா இருந்தது. இன்றைக்கு நீங்க தாய்லாந்துக்கு போனீங்கனாலும் சரி, வேற எந்த நாட்டுக்கு சிங்கப்பூர் போனாலும் மலையா போனாலும் எங்க போனீங்கனாலும் தமிழோட தாக்கம் இருக்கு. தமிழருடைய தாக்கம். கோயில்கள் பூரா நம்ம கோயில்கள் தான். இன்னைக்கு நீங்க இதுல போனீங்கன்னா ரூபா நோட்லயே பிள்ளையார் படம் தான் போட்டிருக்கோம். தாய்லாந்து படம் நோட்டு இருக்கு. நம்ம இங்க காந்தி படம் போடுறோம்ல, அவங்க பிள்ளையார் படம் தான் போட்டிருப்பாங்க. சோ நம்ம வந்து அந்த அளவுக்கு தமிழர்களுடைய நாகரிகம் பெருத்து இருந்தது. புரியுதுங்களா? ஆகவே நம்ம தமிழர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டாச்சட்டிக்குள்ள அடைக்கிற முடியாது. இது வானளாவிய தேசத்துல வானளாவிய வாழ்ந்தவங்க. அதுல சில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, காலப்போக்குல கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா அப்படியே சுருங்கி இது பாண்டிய நாடுன்னு மட்டும் வந்துச்சு. இந்த பாண்டிய நாடு, சோழ நாடு, சேல நாடு, அதெல்லாம் அதாவது தனித்தனியா அந்த மலை தேசங்கள் ஒன்றும் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகள். நான் அதை பேசவில்லை. அதாவது நீங்களே சொல்றீங்க, கிழக்காசியா முழுவதுமே தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இங்க இருந்து படையெடுத்து போய் எல்லா நாடுகளையும் கைப்பற்றி இன்னும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவர்களே தமிழர்கள் தான். ஆசியா முழுவதுமே பல்கலைக்கழகமே தமிழர்களால் கட்டப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? நலந்தா பல்கலைக்கழகம் யாரால் கட்டப்பட்டதுதான்? தமிழர்களால் கட்டப்பட்டது. தமிழர்கள் தான் போதிச்சாங்க.
ஸோ அதனால தமிழனுக்கு வந்து கரையும் இல்லை, அடக்கமும் இல்லை. வானளாவிய அதிகாரம் படைச்சு வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா மருவி எல்லாம் பிற மொழிகள் கலப்பாயிடுச்சு. பிற மொழிகள் கலப்பாயிடுச்சு. இப்ப எப்படி ஒரு ஜாதி இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு இப்ப இருக்கிறது இருந்து போகட்டும். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்று தமிழனுக்கு என்ன ஒரு நாடு என்று ஓரளவுக்கு சொல்லப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். இங்க வந்து நம்ம அந்த பேதம் பார்க்கிறது இல்லை. எல்லாருமே நல்ல உறவினர்களாக, அண்ணன் தம்பிகளாக, பங்காளிகளாக, மாமா மச்சாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாட்டுல என்னதான் இருந்தாலும் இந்த பூர்வக்குடி மக்கள் தமிழர்கள் நீங்களே சொல்றீங்க. அந்த பூர்வக்குடி மக்களுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து ஏன் வந்து தடுக்கணும்? குறிப்பா சீமான், இப்ப ஒரு சீமான் சமீபத்துல கொஞ்சம் அரசியல் ரீதியா தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அதை மேற்கொண்டு அவரால் என்ன முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு 800 ஆண்டு கனவு கிட்டத்தட்ட. நீங்க சீமானும் மொழி மாறி வந்தவர் தான், புரிஞ்சுக்கோங்க. சீமான் வந்து மொழி மாறி வந்தவர் தான். அவர் இலங்கையில இருந்து கேரளா போய் கேரளால இருந்து தமிழகத்துக்கு வந்த குடும்பம். இப்ப நாங்களும் அதான் சொல்றோம், நீங்க கூட வந்து தமிழ் தேசியம் பேசுங்க. நீங்க தாய்மொழி தெலுங்கா கூட இருக்கட்டும், நீங்க தமிழ் தேசியம் பேசினா நிச்சயம் உங்களை ஆதரிக்க தான் செய்வோம். கலைஞரை பாத்தீங்கன்னா தமிழின தலைவர் என்று தான் கலைஞரை சொன்னாங்க. எப்ப வந்து அவர் மேல வந்து ஒரு வெறுப்புணர்வு வந்துச்சுன்னா, எப்ப வந்து இலங்கை தமிழர்கள் அழிக்கப்பட்டார்களோ அதற்கு வந்து அவர் நேரடியா அவருக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் நீங்க காங்கிரஸ் காமாட்சி நாயுடுவாவா நீங்க எப்ப என்ன தெரிஞ்சீங்களோ தெரியாது. இலங்கை தமிழர்களுக்கு நான் எவ்வளவு செலவு, நான் மறுக்கவில்லை. நிச்சயம் நிறைய செய்திருக்கிறீர்கள். இன்றும் நீங்கள் தமிழக தலைவராக ஏன் இருக்கக்கூடாது? தெலுங்கு தேசம் பிரித்து கொண்டு போய் தெலுங்கு தேசம் யார் சொன்னா? இப்ப தெலுங்கு தேசம் நான் சொன்னா நீங்க எல்லா பேட்டியிலுமே உங்களுடைய எல்லா பேட்டியிலுமே தொடர்ந்து நான் கவனித்துக் கொண்டு பாருங்க. நான் வந்து எந்த மொழியும் குறைவான மொழி இல்ல தெலுங்காயிரம். நாங்கள் அதை கேட்கவில்லை. எங்கள் தமிழர்களுக்கான எங்களுக்கு அதிகாரத்தை எங்களிடம் விட்டு கொடுங்கன்னு நீங்க யாரு விட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேளுங்க. மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆட்சிக்கு வாங்க. மக்கள்கிட்ட போங்க சார். ஆடு மாடு கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு உங்க தலைவரு. ஆடு மாடா ஓட்டு போடும். அப்ப ஆடு மாட போய் பேச சொல்லுங்க, மரத்தோட பேச சொல்லுங்க, மனுஷன்கிட்ட பேசணுங்க.